Hi friends, today's topic வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா இட் இஸ் அ சான்ஸ் ஆர் பாசிபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் ஒரு பிக்னிக் இன் வீக்கெண்ட் அப்படின்னா பிஃபோர் பிளானிங் வந்து என்னென்னலாம் பண்ணணும், வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செக் பண்ணணும். அந்த டூரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். அதே மாதிரி என்னென்னலாம் சான்சஸ், ரெயின் வருமா வராதாங்கிறதுக்கும் சான்சஸ் பார்க்கணும். அதேமாதிரி ப்ராபபிலிட்டி வந்து இட்ஸ் கிவ்ஸ் அ நியூமரிக்கல் மெஷர் ஃபார் திஸ் சான்ஸ் ஆர் பாசிபிலிட்டி. Suppose it says that there are 60% chance that rain may occur in this weekend. 60% or 0.6 is called probability of raining. So what is the percentage of going to occur அப்படிங்கிறது தான் probability. To understand the concept of probability, first we have to understand the concepts of factorial, permutation and combinations. So probability ல வந்து மூணு types of measurements இருக்குது. அதில் first one வந்து factorial. Factorial அப்படின்னா it is an equal to the product of all positive integers which are less than or equal to give positive integer. The factorial of an integer is denoted by an integer and an exclamation point. So exclamation point integer அப்படிங்கிறது மூலமாகவும் நம்மளுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபேக்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்றது நான் இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். So this is how a factorial will be represented. For example, ஒரு ஃபேக்டோரியல் வந்து 5 ஃபேக்டோரியல் 5ன்னு எழுதணும் அப்படின்னா it will be written as this. ஒரு 5ங்கிற நம்பர் with exclamation mark and which is equal to இந்த 5 exponent அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1. So this is how we have to write the 5 exponent. Okay, so that is nothing but 5 4s are 20, 20 3s are 60, 62s are 120 into 1 வந்து 120. So 5 factorial value வந்து 120. This is how we have to write in the factorial sector. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா தென் ஃபேக்டோரியல் n அப்படிங்கிறத வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் அது எப்படி டினோட் பண்ணுவோம், n ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ திஸ் தென் தேர் வில் பி அ ஃபார்முலா n இன்டூ n minus 1 into n minus 2 into so on up to 2 into 1. Okay, it's nothing but இந்த இதை வந்து நான் அப்படியே ஓவராக சொல்லிட்டேன். என்னங்கிறது 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 minus 1 into 5 minus 2 into 5 minus 3 into 5 minus 2 into 5 minus 1. இப்போ என்ன வரும், 5 into 4 into 3 into 2 into 1. Four, 3, 2, sorry, something I made mistake here. 3, 4, 5. So 1. Okay, so இது வந்து 0 into 0 வந்துரும். So we leave that last value. So அப்போ this is the what we have to represent like this. So இதுவும் இது just ஃபார்முலாக்காக we are representing in this way. Okay, அதே இடத்துல r வந்து is greater than n, sorry less than n அப்படிங்கிற இடத்துல what will happen அப்படின்னா n ஃபேக்டோரியலோட ஃபார்முலா r வேல்யூக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா is equal to n into n minus 1 minus அது அப்படியே so on போயிட்டு n minus r plus 1 and into n minus r the exponent. So we can also write like this. Okay, where 0 exponent வந்து அதோட வேல்யூ will be always 1. Okay, and 1 ஓட எக்ஸ்பனண்ட் வந்து it will be 1 only. So 0 எக்ஸ்பனண்டோட வேல்யூ வந்து 1 இருக்கும், 1 ஓட எக்ஸ்பனண்ட் வந்து 1ன்றது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். பெர்முடேஷன் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் an arrangement of objects in which order the priority. ஸோ ஃபர்ஸ்ட் எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிலேருந்து லோவஸ்ட் ப்ரையாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து பெர்முடேஷன். ஸோ ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். காம்பினேஷன்னா ஒன்னோட ஒன்று, இதோட அது அதோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்பினேஷன் பண்ணுறோம் இல்லையா, கம்பைல் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால் காம்பினேஷன். காம்பினேஷன் அப்படிங்கும் போது இட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் விச் ஆர்டர் இஸ் இர்ரெலவெண்ட். ஸோ பெர்முடேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி கொடுக்குற ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது.
Combination அப்படிங்கிறது irrelevant பேஸ் பண்ணி arrangements of objects பண்ணுறது. ஸோ இந்த notation of permutation வந்து p to the n, r அப்படின்னு சொல்லுவாங்க. And denoting the number of permutation of n things வந்து where r things are selected at the same time. If there are 3 things இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், a, b and cன்னு இருக்குது. அப்போ permutation வந்து இந்த 3 திங்ஸுக்கும் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p 3, 2 ஓகே ஆர் 3p2 அப்படி எழுதுவோம். ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா it is given as a, b, ac, bc, ba, ca, cb. ஸோ எல்லா காம்பினேஷன்லையுமே அதை ட்ரை பண்ணுறது and is equal to 6ன்னு கொண்டு வருது. ஸோ இது p n, r is the number of permutations when the r things are selected at the time when n items. n ஐட்டம்ஸில் r times வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதேமாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சியில் ஆரம்பிக்குது. காம்பினேஷன் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா சி. அதே பிக்கு எப்படி வந்துச்சோ பி என் ஆர்ன்ற வர மாதிரி இதுக்கு சி என் ஆறு ஆர் என், அதாவது சூப்பர்ஃபிக்ஸில் என், சி அண்ட் சப்ஸ்கிரிப்டில் ஆர். ஸோ தட் இஸ் த தட் இஸ் ஹவ் வி ஹவ் டு ரைட். இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா வந்துச்சு பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டர் ஆஃப் பி அப்படின்னு வரும்போது பெர்மெண்டேஷனோட ஃபார்முலா வந்து என் நோட்டேஷன் என் எக்ஸ்க்ளமேஷன் divided by n minus r the whole explanation, that is factorial. ஓகே அதே மாதிரி காம்பினேஷன் வந்து அதே ஃபார்முலா பட் r ஆட் ஆகும் into r exponent. ஓகே இந்த சாம்பிள் பாருங்கள். யூஸிங் 5 letter of word ஷியாம்ங்கிற ஒரு வேர்டில் இருக்கிற 5 letter how many distinct word can be formed அப்படின்னு. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா n. ஸோ ஃபைவ் டைம்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸு. ஸோ 5 பெர்மெண்டேஷன் ஆஃப் இஸ் 5. அப்போ 5 exponent divided by 5 minus 5 and exponent. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 exponent divided by 5 minus 5னா இட்ஸ் 0. அப்போது 0 எக்ஸ்பனண்ட்டாக தான் நம்ம பண்ணணும். அப்போ 5 exponent வந்து 5 into 4 into 3 into 2 into 1 divided by 0 exponent. 0 exponentோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 1ன்னு சொல்லியிருக்கோம். it will be 120 only. இப்போ ஸோ எக்ஸாம்பிள் இன் how many ways 3 pencils can be selected from 5 pencils. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுக்கும்போது வாட் வி ஹாவ் டு டூ இஸ் ஒரு 5 பென்சிலில் 3 பென்சில்ஸில் எத்தனை முறையில் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த நம்பர் என்னங்கிறது இங்கே எழுதிட்டு என்சிஆர் ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு என் எக்ஸ்பொனன்ட் டிவைடட் பை தட் இஸ் n ஃபேக்டர் r ஃபேக்டர் n மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். இதில் வந்து 5crங்கிறது 3. ஓகே ஸோ இப்போது என்னங்கிறது 5 டிவைடட் பை ஆறுங்கிறது 3 எக்ஸ்பனண்ட் த ஃபேக்டர் அண்ட் n மைனஸ் 1 r 5 minus 3 exponent. So 5 exponent divided by 3 exponent into 2 exponent. So 5 exponent ஓட expression எப்படி பண்ணணும் அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1 divided by 3 into 2 into 1 for 3 exponent or 3 factor into 2 into 1. So இங்கே 3 into 2 into 1 போயிடும். So here 5 4s are 20 and here 2. So it will be 10 ways. Okay. 4 exponent, 2 exponent. So this will be 15. So ipo what is the combination of the ways? How many ways you are going to get? அப்படின்னும்போது we have to write 7c3 into 6c4. So 35 into 15, then it will be 525 ways you will get the combination of this. One more example. From a group of 7 boys and 6 girls, 3 boys and 4 girls is to be selected. In how many ways this can be done? So inge 2 sets கொடுத்திருக்காங்க to select. So 7 boys ல இருந்து 3 boys select பண்ணனும் and 6 girls ல இருந்து 4 girls select பண்ணனும். எவ்வளவு ways அப்படினு கேக்குறாங்க. So again it's a combination. So 7 boysங்கிறது என்ன? Combination of 3. rங்கிறது 3. So 7 exponent divided by 3 exponent and then n minus r. Okay. That is 7 minus 3. That is nothing but 7 exponent divided by 3 exponent and 4 exponent. Okay. So here it will be 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. Divided by 3 into 2 into 1
into 4 into 3 into 2 into 1. So இங்கே இது ஃபுல்லாகவே போயிடும். So that will be 7, 6 and 5. இங்கே இது that will be 15. I mean 35. 35 is the value. அதே மாதிரி 6C4. 6 girls and out of 6 girls 4 girls select பண்ணணும். So 6 exponent 4 exponent into 6 minus 4 exponent 4 exponent 2 exponent. So this will be 15. So இப்போ what is the combination of the ways, how many ways you're going to get அப்படின்னும்போது we have to write 7C3 into 6C4. So 35 into 15, then it will be 525 ways you will get the combination of this. Next probability type வந்து பார்த்தீங்கன்னா random experiment or trial. So random experiment or trial அப்படின்னா an operation or experiment conducted under an identical condition and which has a number of possible outcomes is called, which has number of possibles with the same identical condition, that is called random experiment or trial. இது வந்து example பார்த்தீங்கன்னா tossing of coin, throwing a dice, selecting a card from a pack of cards. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா random experimentல வரும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா sample space and sample points. ஸோ இது எல்லாமே வந்து set of all possible outcomesோட random experiment பண்ணி கொண்டு வர்றது, that is called a sample space. ஸோ என்னெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா வருதோ அதை வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் ஆர் கால்ட் சாம்பிள் பாயிண்ட்ஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டினோட்டட் பை எஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த்ரோயிங் அ காயின் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அண்ட் டி. வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? ஒன்று ஹெட் இல்லைன்னா டெய்ல் தான் வரணும். ஸோ தட் இஸ் ஹெச் அண்ட் டின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் கமா டி. அதே மாதிரி த்ரோயிங் அ டைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. ஸோ 6ன்றது ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் ஆப்ஷன். ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் வில் கம் இன் டு தட். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இன் அ சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டினோட்டட் பை n இன்டூ எஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1ns அப்படின்னு கொடுத்துருந்தா அப்போ தட் இஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ns இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா ns இஸ் ஈக்குவல் டு 6. அதாவது எது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் கமா டீன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா காயினுக்கு. அப்போது தட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்எஸ் வந்து வேல்யூ என்ன 2. அதே மாதிரி ஜஸ்ட் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிறத தான் இந்த சாம்பிள் பாயிண்ட்ஸ்லையும் சாம்பிள் ஸ்பேஸ்லையும் நம்ம சொல்ல வரும். நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி பார்த்திங்கன்னா ஈவெண்ட். ஈவெண்ட் அப்படின்னா அ சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் கால்ட் அன் ஈவெண்ட். ஸோ ஒரு சப்செட்டுன்னு வரும்போது ஒரு அந்த 1 2 3 4 5 6 நம்ம காயின் சொன்னோம் இல்லையா, அந்த த்ரோயிங் அட் டைஸ்ன்னு இருக்குல்ல, அதில் ஒரு ஈவெண்ட் ஆட் நம்பர்ஸை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த ஆட் நம்பருங்கிறது சப்செட்டு. ஸோ கொடுத்துருக்க சாம்பிளில் இருந்து அந்த பாசிபிலிட்டிஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பேராமீட்டரை நம்ம பிரித்து எடுக்கிறது வந்து இட் இஸ் நோன் அஸ் சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. இஃப் எஸ் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் ஏ இஸ் த சப்செட், அப்போது இந்த சப்செட்டுங்கிறது 3 நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸை மட்டும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் சப்செட் ஆஃப் எஸ். ஓகே, அப்போ என்ன நடக்கும்னா ஏ இஸ் அ ப்ராப்பர் செட் ஆஃப் எஸ். அப்போது இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லை, இந்த இதில் ஏ அண்ட் இன்வெர்டட் ஆஃப் யூனியன் இருக்குல்ல, அந்த சிம்பிள் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எஸ்ன்றது அர்த்தம். அண்ட் நவ் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் ஈவெண்ட், impossible event, mutual exclusive events, equally likely events, exhaustive events and complementary events. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ஈவெண்ட். சர்டன் ஈவெண்ட் அப்படின்னும் போது சாம்பிள் பாயிண்ட் என்ன ஈவெண்ட்டும் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸும் ஒன்றா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அ சர்டன் ஈவெண்ட். லைக் கெட்டிங் எனி நம்பர் பிட்வீன் 1 to 6 ஆன் த டைஸ் இஸ் அ சர்டன் ஈவெண்ட். ஸோ சாம்பிள் சைஸும் அதுதான், சாம்பிள் ஸ்பேஸும் அதுதான். இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ 1 to 6 தான் இருக்குது, பட் நமக்கு 7 வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு டைஸில் தட் இஸ் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்போது தட் இஸ் நோன் அஸ் தட் இஸ் ரெப்ரசன்டட் பை எ சிம்பிள் கால்ட் நல் செட். ஓகே, அந்த சிம்பிள் வந்து நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் விச் ஆட்டோமேட்டிக்லி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ஹேப்பனிங் ஆஃப் தி அதர். இப்போ நோ 2 or more of them can happen together or simultaneously in the same trial. ஒரே ட்ரையலில் 2 வாட்டி நடக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காயின் டாஸ் பண்ணால் ஏதாவது ஒன்று தான் வருமே தவிர ஹெட்டு இல்லைன்னா டெயில் தான் வருமே தவிர ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், தென் ஏ இன்டர்செக்ஷன் பி, that is called intersection, that is equal to null set. ஓகே, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறதையும் நல் செட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது வந்து it is equal to null set. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன, 0 வரும். ஏ இன்டர்செக்ஷன் பியில் 0 தான் வரும். ஆக்சுவலி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்று நடக்கும் போதே இன்னொன்று ஈக்குவலாக நடக்கும். ஸோ ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவலி லைக்லி இஃப் they have equal choice to occur. In other words, outcome of the trial are said to be equally likely if taking into consideration all relevant evidences. There is no reason to prefer one with respect to another. ஸோ த்ரோயிங் எ டைஸில் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்குது. அந்த 6 ஃபேஸுமே ஈக்குவலாக அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈக்குவல் சாய்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு ஈவெண்ட்டில். அது வந்து இட் இஸ் டேக்கன் கன்ஸ்டிடியூட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். த ஈவெண்ட்ஸ் ஆர் கால்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் இருக்குது, அது வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு. அப்போ ஏ யூனியன் பி, இப்போது அந்த ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் சைஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் சாம்பிள் சைஸ்ன்னு வருது. ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு when we are throwing a dice, S is equal to 1, 2, 3, 4, 5, 6 6 ஆப்ஷன் வருது அப்படின்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர், ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடுறோம். ஈவெண்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் சப்செட் வந்து எஸ்ஸோட சப்செட் வந்து ஏ, அது ஆட் நம்பர்ஸ் 1, 2, 3, 1, 3, 5. அது மாதிரி பிங்கிறது சப்செட் ஆஃப் எஸ்ஸு, அதோட ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ். ஸோ அது வந்து ஈவன் நம்பர்ஸ். அப்போ இது வில் பிகம் 2, 4, 6. அதே மாதிரி சி வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு இருக்குது. அப்போ 1லேருந்து 6 பார்த்திங்கன்னா 3, 6 மட்டும்தான் வரும். இப்போது ஏ ஆர் யூனியன் பி, ஏ யூனியன் பி அப்படின்னு வரும்போது யூனியன்ற சிம்பிள் ரெண்டு வேல்யூஸையும் கிளப் பண்ணுறது தான் யூனியன். ஸோ ஏவும் பியும் நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு வந்துடும். ஓகே, அப்போ ஏ அண்ட் பி ஆர் கால்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், இது ஏவையும் பியும் தனியாக பிரிச்சிடுறோம். ஆனால் அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது எல்லா சாம்பிளும் வந்துடுது. தட் இஸ் கால்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி ஏ யூனியன் சி பண்ணுங்களேன். இப்போ ஏ வந்து 1, 2, 1, 3, 5 அதாவது ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான். பட் அதே வந்து சி வந்து ஒன்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ 3 and 6 மட்டும் தான் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது சாம்பிள் சைஸ் ஃபுல்லாகவே வருதா? கிடையாது. 1, 3, 5, 6 மட்டும்தான் வரும். ஓகே, அப்போது ஏ அண்ட் சி வந்து ஆர் நாட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். இப்போது ஏ இஸ் அன் ஈவெண்ட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் எஸ் இல்லையா? தென் நான் அக்கரன்ஸ் ஈவெண்ட் ஆஃப் ஏ வந்து என்ன ஆகும்? இட்ஸ் கால்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆஃப் ஏ. ஸோ ரெண்டு ஈவெண்ட் இருக்குது, ஏவும் பியும், அது ரெண்டுமே கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். இப்போது ஏ அண்ட் பி எக்ஸாஸ்டிவ் ஆஸ் வெல் அஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்ன்றது ரெண்டுமே சேர்ந்து வந்தது அண்ட் இட்ஸ் ஆல்சோ அன் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். In other words, A and B are complementary events. That is, A union B is equal to S. அதே A intersection B வந்து it is nullified. ஏன்னா ரெண்டுமே காமன், அப்படியே ஒன்று, அது ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே காமன் கிடையாது. பட் ரெண்டுமே சேர்த்தால் சாம்பிள் ஸ்பேஸோட ஈக்குவல் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், த்ரோயிங் அ டைஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். 1 to 6 வரைக்கும் இருக்கிறது தான் சாம்பிள் ஸ்பேஸு. அப்போ ஏங்கிறது 1, 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிங்கிறது 3, 4, 5, 6. இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா அப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னு எல்லாமே வந்துடும். அப்போ சாம்பிளும் அந்த ஏ யூனியன் பியும் ஒன்று தான். பட் இதே ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வந்தால் எது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கோ அதை தான் இன்டர்செக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2லேயும் ஒன்றும் இல்லை, 3, 4, 5, 6 எதுலையுமே இது ரெண்டும் ஏவும் பியும் காமனாக இல்லை. அப்போ என்ன ஆகும்? இட் இஸ் நல். That means A and B are complementary events and A complementary event of A is denoted by A அந்த சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் சி. ஓகே, அந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஏக்கு வந்து மேலே பவர் ஆஃப் சி அப்படிங்கிறத டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இப்போது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸுங்கிறது இட்ஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஈக்குவலி லைக்லி எக்ஸாஸ்டிவ் அண்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் சாம்பிள் பாயிண்ட்ஸ் அண்ட் எம்ங்கிற ஒரு நம்பர் வந்து இட் இஸ் த ஃபேவரபிள் ஆஃப் டு ஹேப்பன் ஈவெண்ட் ஏ. And then probability of event A வந்து is given by, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, probability of A is equal to M divided by N, where M is nothing but number of sample points in A divided by number of sample points in S. அது வந்து Nன்னு வருது. அப்போது N of A divided by N of S, that is probability of A.
ஓகே, அப்போது சின்ஸ் 0 அதாவது 0ன்னு இருக்கிறது இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m அண்ட் m இஸ் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. அப்போ 0 டிவைடட் பை n வரும்போது என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m டிவைடட் பை n அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n டிவைடட் பை n. ஓகே, அப்போ கீழே டினாமினேஷன் n தான் வரும், அது மாறாது. It can also be represented as 0 is less than or equal to probability of A, which is also less than or equal to 1. So, number of favorable items divided by total number of outcomes ங்கிறது தான் அதோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். 2 unbiased dice are thrown. அதோட ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து both the dice வந்து shown same number. ஸோ ரெண்டுமே வந்து சேம் நம்பராக இருக்கிற டைஸ் எத்தனை அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைஸ் வந்து 6ன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் டை வந்து ஷோஸ் 6 அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைஸ் இஸ் 8. இந்த மாதிரி ஒரு 3 விதையில் அன்பயாஸ்டு டயஸை த்ரோ பண்ணுறாங்க. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தீஸ் நம்பர்ஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷனில் ரேண்டமாக த்ரோ பண்ணும் போது 2 டைஸ் வரணுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ சாம்பிள் சைஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு செட்டுக்கும் 2 தான். ஓகே, அப்போ the total number of cases is given. இப்போ இந்த சாம்பிள் சைஸில் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1,1 வரலாம், 1,2 வரலாம், அண்ட் 1,3 வரலாம். அது மாதிரி நம்ம எடுக்கிறோம். 1,4 வரலாம். இப்போ இந்த சாம்பிள் சைஸில் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1,1 வரலாம், 1,2 வரலாம், அண்ட் 1. ஸோ இந்த செட் ரைட்டிங்கை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படின்னா இந்த 1லேருந்து 6 வரைக்கும் ஒவ்வொரு நம்பருமே வந்து பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எத்தனை வருது அப்படிங்கிறத தான் இந்த பேரிங்கில் நான் போட்டிருக்கேன். ஸோ 1,1, 1,2ன்ற மாதிரி அதே மாதிரி 6,1, 6,2 வரைக்கும் அந்த ஒவ்வொரு நம்பருமே எடுத்து மற்ற நம்பர்ஸோட நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்பர்ஸும் எழுதிக்கணும். டோட்டல் செட்டு NS is equal to 36. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ n of A is equal to 6. எப்படி 1, 2 சேம் நம்பர்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகே, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டை ஷோஸ் 6. ஃபர்ஸ்ட் டை ஷோஸ் 6. அப்போ எதெல்லாம் 6 ஃபர்ஸ்ட் டைஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்போ n of B is equal to 6. இது வந்து n of Bன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து டோட்டல் இஸ் 8. எதெல்லாம் 8 வரும் அப்படின்னு பார்த்துக்கணும். 1, ஓகே, 2, 3, 4, 5. 1 சாரி இதில் வராது. ஓகே, ஒன்லி 5. 3 n of C is equal to 3 தான். சாரி 5. ஸோ வாட் இஸ் திஸ்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A என்ன அப்படின்னா n of A divided by n of S. n of Aங்கிறது 6 divided by n of S ங்கிறது 36. So the value will be 1 by 6. அதே மாதிரி probability of B பார்த்தீங்கன்னா n of B is equal to n of S. n of B யும் 6 divided by 36. That is 1 out of 6. அதே மாதிரி probability of C வந்து n of C divided by n of S. n of C is nothing but 5 divided by 36. அப்படிதான், இதே தான் அப்படியே ஆன்சர் 5 by 36. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 unbiased coins are tossed simultaneously. Find the probability of getting at least one tail. அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் ஹெட்ஸு ரெண்டுமே பார்க்கணும். அப்போது அதோட ப்ராபபிலிட்டிஸ் என்ன? ரெண்டுமே ஹெட் அண்ட் ஹெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹெட் அண்ட் டெய்ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெய்ல் அண்ட் ஹெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெய்ல் அண்ட் டெய்ல். அப்போ 4 செட் n of S is equal to 4. அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் வரணும் அப்படின்னா இந்த இடத்துலையே பாருங்கள் 1, 2 அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் வரணும் அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து n of A டிவைடட் பை n of S. ஏங்கிறது 3. ஓகே, அப்போ 3/4. அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் ஹெட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹெட் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3க்கு வருது. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஹெட் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஹெட்னு இருக்கிறது தான் மெஜாரிட்டி ஆஃப் ஹெட். அப்போ 1/4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். A bag contains 10 white and 11 black balls. If 2 balls are drawn simultaneously from the bag, find the probability of getting. First question வந்து both white balls and second வந்து 1 white and 1 black ball
அண்ட் தேர்ட் வந்து நோ ஒயிட் பால். ஸோ இங்கே வந்து என்ன கொஷின்ஸ் 10 ஒயிட் பால் அண்ட் 11 பிளாக் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு ரைட் 10 ஒயிட் அண்ட் 11 பிளாக். இதில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் யூ ஹவ் டு கெட் போத் ஒயிட் பால்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது 10C2. ஸோ 10ல் 2 ஒயிட் பால்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்போ 10C2 கண்டுபிடிக்கணுமா இங்கே? ஓகே, இதுக்கு முன்னாடி NF என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர்ஸ் வந்து 10 + 11 தட் இஸ் 21. ஸோ 21C இதில் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா what is that you have to get 21ல 2 white balls. 21ல 2 white balls, 1 white and 1 black and no white balls. ஆனால் 2 black 2 balls தான் கிடைக்கணும். ஒரு செட்டுன்ற எடுத்தா 2 balls. அதில் 2 ballsல இருக்கிற காம்பினேஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது இதுதான் வந்து n bar s. ஓகே, that will be என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துக்கோங்க. 21 அப்படின்னா 21 எக்ஸ்பனண்ட். அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஓட ஃபார்முலா என்ன? NCR is equal to n exponent r exponent n minus r the exponent. ஓகே, அப்போ 21 rங்கிறது 2 exponent. அப்போ 21 minus 2 exponent. That means 21 exponent divided by 2 exponent into 19 exponent. இப்போ 19 எக்ஸ்பனண்ட்டும் 21ல் 19 எக்ஸ்பனண்ட்டும் போயிடும். 21 into 20 மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா 19, 20, 18 அதெல்லாம் வந்து இதில் இருக்கிறது அப்படியே we can use it. அப்போ இது வந்து it will become 220 வருது, சாரி 420 வருது divided by 2, that is 210. ஸோ n of s வந்து 210. அப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் A வந்து 10 ஒயிட் பால்ல 2மே போத் ஒயிட் பால்ஸ் வரணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ this will be 10 exponent 2 exponent 10 minus 2 exponent. அப்போ 10 exponent divided by 2 exponent into 8 exponent. இப்போ 8 அதில் போயிடும். அப்போ 10 into 9 divided by 2. That means 90 divided by 2, that will be 45. ஓகே, அடுத்து B பாருங்க. this combination அடுத்து 1 white and 1 black. ஓகே, அப்போ எப்படி வரும்? 10 white ballsல 1 white. ஓகே, இங்கே 10C1 for 1 white ball and இங்கே இன்னொன்று into அப்புறம் என்னது black ballsல 1 வரணும். அப்போ 11C1. ஸோ அப்படி கண்டுபிடிக்கணும். அப்போ 10C1 அதுக்கு பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் ஃபார்முலா வந்து போடணுமா? 10C1 அதுக்கு 1 எக்ஸ்பனண்ட் இன்டூ 10 மைனஸ் 9 எக்ஸ்பனண்ட். அப்போ இது வந்து இன்டூ 11 எக்ஸ்பனண்ட் டிவைடட் பை 1 எக்ஸ்பனண்ட் 11 மைனஸ் 1 எக்ஸ்பனண்ட். அப்போ இங்கே வந்து என்ன வரும்? 10 எக்ஸ்பனண்ட் டிவைடட் பை 1 எக்ஸ்பனண்ட் இன்டூ சாரி இது 9 எக்ஸ்பனண்ட். ஓகே, அதே மாதிரி 11 எக்ஸ்பனண்ட் டிவைடட் பை இன்டூ 11 எக்ஸ்பனண்ட் 1 எக்ஸ்பனண்ட் இன்டூ 10 எக்ஸ்பனண்ட். இப்போது இந்த 10 9லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடுது இல்லையா? என்ன சாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 1ன்னு போடுற 2 into 1ன்னு போடுறதுக்கு அப்படியே கீழேயும் அதே தான் பண்ணும். 1 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இந்த மேலுக்கு நம்மளோட இது ஒரு நம்பர் சின்னதாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் அதில் இருந்து இருக்கிற நம்பர்ஸ். ஸோ இட் வில் பி 10 டிவைடட் பை 1 தான். அதே மாதிரி தான் இதுக்கும். அப்போ 10 into 11 that is nothing but 110. இப்போ இது வந்து கிடச்சிச்சு. இப்போது சி வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஒயிட் பால், நோ ஒயிட் பால். அப்போ 2 பிளாக் பால்லே தான் வரும் அப்படின்றாங்க. அப்போ காம்பினேஷனில் black ball தான் வரணும் அப்படின்னா 11C2. அப்போது இது பார்த்தீங்கன்னா 11 exponent divided by 2 exponent 11 minus 2 exponent. இப்போ இது வந்து 11 divided by 2 exponent அதுக்கப்புறம் இது வந்து 9 exponent. அப்போது this will be 11 into 10 divided by 2. That is nothing but 110 divided by 2. That will be 55.
இப்போ இது வந்து n தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 45ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால்ஸ், போத் ஒயிட் பால்ஸ் இல்லையா, அதை போய் ஏன்னு வச்சுப்போம். போத் ஒயிட் பால்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இது n ஆஃப் ஏ. இப்போ n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏங்கிறது 45, n ஆஃப் எஸ்ங்கிறது 210 கண்டுபிடிச்சோம். ஸோ த வேல்யூ வில் பி 0.2143. அதே மாதிரி தான் இதுக்கும், இந்த காம்பினேஷனுக்கும். ஸோ இங்கே this is n ஆஃப் பி இல்லையா, இந்த காம்பினேஷன். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா n ஆஃப் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ். That's nothing but 110 divided by 210. That will be 0.5238. அதே மாதிரி தான் the last one. This is n of c. So probability of c பார்த்தீங்கன்னா n of c divided by n of s. So 55 divided by 210. That will be 0.2619. Okay. So this is the இந்த இடத்துல 6 magazines கொடுத்திருக்காங்க. 6 magazines are placed as a random in a shelf கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு magazine ஆர்டர்ல இருந்தா மீதி 5 magazines தான் நம்ம அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். So அதனால if the pair of magazines are always together, we will consider in a single it is as a single magazine. So pair of magazine வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒண்ணா இருக்கும் போது அது single magazine நம்ம கன்சிடர் பண்றோம். So அதனால 6 minus 1 is equal to 5 magazines that will be arranged. Okay, இப்போ அரேஞ்ச் பண்றது வந்து 5 magazines தான் அரேஞ்ச் பண்றாங்க. So 5 exponent, that is nothing but 5 into 4 into 3 into 2 into 1, that is 120 ways. Okay, அப்போ 120 waysல நம்ம வந்து இந்த மேகசின்ஸை அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நவ் வி ஹேவ் கன்சிடர்ட் எனக்கு 2 மேகசின்ஸை வந்து ஒரு மேகசினா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால 2 எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது நம்மளோட வேஸ். அப்போ 2 வேஸ்ங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்போனன்ட்டுக்கு என்ன சொல்றது. ஸோ நம்பர்ஸ் வந்து 5, 2. ஓகே, மேகசின் வந்து நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சது 5. அப்போ 2 மேகசினா ஒரு மேகசினா கன்சிடர் பண்ணும்போது 2 வேஸ். இப்போ 120 வேஸ்ல நம்ம மேகசின் 5 மேகசின்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி 2 மேகசின்ஸா ஒரு செட்டா எடுக்கும் போது நம்ம 2 வேஸா கண்டுபிடிக்கலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேவரபிள் நம்பர்ஸ் தட் இஸ் 120 into 2, so that will be 240. அப்போ டோட்டல் கேசஸ் for 6 exponent அப்படின்னு பாத்தீங்கன்னா that will be 6 into 5 into 4 into 3 into 2 into 1. Okay, அப்போ that will be 6 into 120 போடுவோமே, already 5 into 4 நம்ம போட்டிருக்கோம். அப்போ that will be 720. Okay, so இப்போ அந்த probability of 2 magazines that will be always together இருக்குல்ல, அதுக்கு that is known as, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னு வைப்போம். So this is n of a and this will be n of s. அப்போ இங்கே probability of a will be n of a divided by n of s. That's nothing but post 240 divided by 720. That will be 0.3333. Okay. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் நெவர் டுகெதர் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 240ங்கிறது ஃபேவரபிள் கேசஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, டோட்டல் ஃபேவரபிள் கேசஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் வி நோ வாட் இஸ் 720. ஸோ 720ல ஃபேவரபிள் கேசஸ் எடுத்துட்டாலே அப்போ நான் ஃபேவரபிள் கேசஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் விச் இஸ் நாட் கோயிங் டு பி நெவர் டுகெதர். அப்போ தட் மீன்ஸ் ஏ மைனஸ் இந்த ஃபேவரபிள் கேசஸ், அதாவது நம்பர் ஆஃப் எஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ, that is nothing but 720 minus 240, that will be 480. So this 480 is nothing but number b னு வெச்சுப்போம், number of cases that is never together. Okay, so இப்போ n of b கிடைச்சிருச்சு. இப்போ probability of b பாத்தீங்கன்னா n of b divided by n of s இல்லையா. So 480 divided by 720, that is nothing but 0.6667. So value. If the letters of the word random be arranged at random, what is the chance the 2 letters A and O will be at the extremes? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரேண்டம்ன்ற வேர்டை ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிட்டு
ஆனால் 2 letters A and O மட்டும் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், நடுவில் இருக்க அந்த 4 மட்டும் ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ரேண்டம் அப்படிங்கிற வேர்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகே, அப்போது n of s கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6 exponent. Okay, that is nothing but 6 into 2, 5 into 4 into 3 into 2 into 1. So the total is, that is 720. Okay, so n of s is 720. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 ways 2 numbers வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்போ 4 numbers வந்து it should be rearranged இல்லையா? அப்போ you take this as A. 4 numbers வந்து 4 letters வந்து rearrange பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. This is A. So n of A is equal to 4C. Okay, 4 exponent அப்படி வச்சுக்கலாம். 4C இல்ல 4 exponent. So that is 4 into 3 into 2 into 1. So that is 24 ways. Okay, அதே மாதிரி 2 A and O பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எத்தனை காம்பினேஷன்ஸ், எத்தனை வாட்டி இது அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this will be B. அப்போது n of B is equal to 2 exponent. That is nothing but 2 தான். So here what you are going to say that, so n of, so probability of, so total number of favorable cases for A and O on extreme அப்படின்னு வரும்போது n of A into n of B, that is n of C வந்துரும். Okay, so this will be 24 into 2, that will be 48 ways. இப்போ n of C இருக்கு இல்லையா, இதோட ப்ராபபிலிட்டி எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா probability of C is equal to 48 divided by 720. 0.6667. This is the value. Okay, that is the probability of occurring this combination, this question combination. Okay, so total number of favorable cases for A and O on extreme அப்படின்னு வரும்போது n of A into n of B, that is n of C வந்துரும். Okay, so this will be 24 into 2, that will be 48 ways. இப்போ n of C இருக்கு இல்லையா, இதோட ப்ராபபிலிட்டி எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா probability of C is equal to 48 divided by 720. Example பாருங்க, using the letters in the word square in 6 letter arrangement, what is the chance that first letter is a vowel, first condition, second வந்து vowel and consonants are alternate beginning with a consonant. So here they have given us the word called square. இதுக்கு வந்து எத்தனை numbers இருக்கு, 6 இருக்கு. So square அப்படிங்கிறதுல you have 6 numbers. அப்போ n of s முதல்ல கண்டுபிடிச்சிருவோமா, 6 exponent, that's nothing but 6 into 5 into 4 into 3 into 2 into 1, that is nothing but 720 ways. Okay, so total number of cases வந்து பாத்தீங்கன்னா 720 ways. Okay, இப்போ first condition எடுத்துப்போம். What is they saying? First letter is a vowel. So there are 3 vowels. பாத்தீங்கன்னா இந்த square அப்படிங்கிறது AE IOUங்கிறது தான் vowel இல்லையா, E இருக்கு, A இருக்கு, U இருக்கு. So vowel in the letter square பாத்தீங்கன்னா 3. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து vowel-ஆ இருக்கணும் அப்படின்னா the remaining letters என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரே வந்து நீங்க 3 vowels இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் vowel-ஆ இருக்கணும் அப்படின்னா மீதி இருக்கிற 5 வந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. அப்போ எப்படி நான் எக்ஸாம்பிள் U வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு SQARE ஒரு சாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி A வந்து SUQRE அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் E வந்து SUQAR. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வவலை வச்சுக்கிட்டு நீங்கள் மீதி ரீஅரேஞ்ச் பண்ணும் போது அப்போ இந்த 5 லெட்டர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் மாற்றி போடுறதுக்கு யோசிக்க முடியும். ஸோ UAE இது போக பேலன்ஸுக்கு என்ன அப்படின்னா 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ அந்த 5 லெட்டர்ஸோட வேஸ் என்ன அப்படின்னா 5 எக்ஸ்பனன்ட். தட் இஸ் நத்திங் பட் 5 into 4 into 3 into 2 into 1.
that's nothing but 120 ways. இதில் இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 வவல்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கணும் அப்படின்னா this will be the combination. அப்போ இதில் will be 3 ways. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன்ஸில் ஸோ 120 into 3 இது ரெண்டுத்துக்கும் ஸோ தட் will be 360 ways. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவலாக இருக்கணும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே, தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் இஸ் கொஷின் ஏன்னு வச்சுப்போம். இது வரைக்கும் நமக்கு என் ஆஃப் ஏ கிடச்சிருக்கு. 360 வேஸ்ங்கிறது என் ஆஃப் ஏ. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் 360 டிவைடட் பை 720. அதாவது என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ தட் இஸ் பி 0.5. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதுலேயே இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, vowels and consonants are alternate beginning with a consonant. So in the square அப்படிங்கிறதுல when you divide 3 vowel and 3 consonant இருக்கு இல்லையா, 3 consonant இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ 3 vowel வவலு கான்ஸ்டன்ட் அப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறா 3 பிளேசஸ்ல கான்ஸ்டன்ட் இருக்கணும், அதே மாதிரி 3 பிளேசஸ்ல வவல் இருக்கணும் இல்லையா. அப்போ இது வந்து 3 எக்ஸ்பனன்ட், அகைன் திஸ் வில் பி 3 எக்ஸ்பனன்ட். திஸ் இஸ் நத்திங் பட் 6 ways. என்ன 3 into 2 into 1 அது வந்து 6. அதே மாதிரி இதுவும் 6 ways. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் n ஆஃப் b என்ன வரும் 6 into 6. that's nothing but 36 ways. இப்போ probability of this condition அப்போ 36 divided by 720 that is nothing but n of b divided by n of s. so this will be 0.05.